ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து குளிக்கிற பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்திங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படின்னா பிளாஸ்டிக் பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை ரெகுலராக வந்து இதுக்குன்னே யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் இதில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ப்ளீச்சிங் பவுடர் நான் சேர்க்குறேன். ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன், 20 ரூபா தான். அந்த ப்ளீச்சிங் பவுடர் இதை கூட சேர்த்து எடுத்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம எப்பொழுதும் சர்ஃபெக்ஸில் இல்லை சர்ஃபு ரின்னு ஏதாவது துணிக்குன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பொருள் தான். இது போல் குளிக்கிற நார் நான் வந்து குளிச்சுட்டு வேறு வாங்கிட்டேன். ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு. இது மாதிரி நான் க்ளீன் பண்ணவே தனியாக வச்சுப்பேன், தூக்கி போட மாட்டேன் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா. இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இவ்வளோ பாசி படிஞ்சிருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக தேய்ச்சி விட்டே ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிலாம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக ஆனால் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். ஆணுச்சுன்னா கண்டிப்பாக பளிச்சுன்னு ஆகிடும். நான் வந்து கீழே க்ளீன் பண்ணலை. இந்த ஒரு பாக்கெட் வந்து பத்தாது கண்டிப்பாக. அதை வந்து நான் செவரு மட்டும்தான் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு பாக்கெட் கொட்டி நான் அதை வந்து தண்ணி ஊற்றி தான் கலக்க போகிறேன். தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, நான் தண்ணி எங்கே பார்த்தாலும் இந்த பாசி இருக்கிற இடமெல்லாம் வந்து வெறும் தண்ணி நான் வந்து சும்மாவே ஊற்றி விட்றேன். அது கொஞ்சம் ஊறணும். ஏன்னா வந்து ரொம்ப பாசி எங்கே பார்த்தாலும் அது வளரவே ஆரம்பிச்சிருச்சு இந்த செவுத்துக்கு மேலேயே. அதனால் வந்து தண்ணி ஊற்றும்போது அதில் படியல. அதனால் கையில் கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிலில் தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சி விட்ட பிறகு அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகணும் இல்லையா அந்த தண்ணி வந்து. நம்ம லைட்டாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணியே படலை. அப்படியே இலையில தண்ணி விட்டால் அந்த எப்படி சொல்கிறது, இந்த கீரையை நனைச்சோம்னு நனையாது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சுட்டு நான் அதில் கலந்த தண்ணியை வந்து இந்த பவுடரெல்லாம் தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டு எவ்வளோ ஒரு சூப்பராக போகுது பாருங்கள். இது ப்ளீச்சிங் பவுடரோட ரின் பவுடர் எதுக்கு சேர்க்கணும், ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு ஸ்மெல்லு, நமக்கு ஒத்துக்காத ஸ்மெல்லு, அது ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு சில பேருக்கு அது பிடிக்காத அந்த ஸ்மெல்லு. இந்த ரின் பவுடர் சேர்க்கறனால அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது. நமக்கு தேய்ச்சி விட்றதுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து தான் தேய்ச்சி விடணும். ஏன்னா கண்ணில் படாமல் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோம் வச்சுன்னு கையில் தைச்சா கை பொத்துக்கும். அதனால் இந்த மாதிரி கையை ஒரு கவர் வச்சுக்கோங்க, கவர் வச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பு மாதிரி வச்சு தேய்ச்சி விடுங்க. இன்னொன்று இது கூட சேர்க்கலாம், கோலமாவு இருக்குது பாருங்க, அது சேர்த்தா கூட நான் ஸ்க்ரப்பு மாதிரி அது யூஸ் ஆகும். நல்லா குறப்பாக இருக்கனால இன்னும் சீக்கிரமாகவே நிறைய தேய்ச்சி வச்சுட்டு நல்லா போகும் பாசி. அதுக்காக வந்து குழம்பாவை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நான் குழம்பு இன்றைக்கி சேர்க்கல, ரின் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ரின் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, சர்ஃபெக்சல் எதுவாக இருந்தாலும் துணிக்கு யூஸ் பண்ணுற பவுடர் ஏதாச்சும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதையும் சேர்த்துக்கிட்டு இந்த வாசனைக்காக கம்ஃபர்ட்டு, இந்த லைசால் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் பாத்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ணதோட நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். லைட்டாக அங்கங்கே பாசி லைட்டாக தெரியுது பார்த்திங்களா. இது தேய்க்காத இடம், இது தேய்ச்ச இடம். அந்த லைட்டாக தெரியிற பாசி வந்து ஒரு ½ டே கழித்து உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் க்ளீன் பண்ணும்போது பச்சை அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா, இது சுத்தமாக இருக்காது பாருங்கள். நான் ஒரு ½ டே கழித்து பார்க்குறேன். ஏன்னா அந்த பவுடர் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து சுத்தமாக தின்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அது எடுத்து கொடுக்கும். நான் கீழெல்லாம் நான் ப்ளீச்சிங் பவுடர் பத்தலை, ஒரு பாக்கெட் தான் வாங்கினாலும் செவத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வெளி செவருமே நான் தேய்க்கலை. அப்புறம் கீழே என்ன பண்ணுறேன்னா, வாறுகோலை வச்சு சும்மா அந்த தெளித்த பவுடர்லாம் கீழே இருக்கும் பார்த்திங்களா, அதை ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு கூட்டி அப்படியே தண்ணி ஊற்றி விட்டேன். இது நான் மறுநாள் தான் இது ஒரு பாக்கெட் வாங்கி அதை க்ளீன் பண்ணணும் கீழே தரையை. இன்றைக்கி நான் வந்து அந்த சுற்றி இருக்கிற செவர் மட்டும்தான் நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இது ½ டே கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பாசி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நான் ½ டே கழிச்சு காட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாசி இருந்தால் மாதிரியே இல்லை பாருங்கள். தேய்ச்சி விட்டு கழுவுனா மாதிரியே இருக்குது. இது நார்மலாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. இதில் அப்படியே பெயிண்ட் ஒயிட் வாஷ் பண்ணிட்டா சூப்பராக புத்தம் புது பைப்பு மாதிரி ஆகிடும். இது வந்து குளிக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பக்கத்தில் 4 பக்கம் செவுரு, எதுக்கு வந்து டோர் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு இது மாதிரியே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.